வீரமோன பிள்ளை வனத்தை விட்டு வாரார் வீரமோன பிள்ளை வந்தார் வீரமோன பிள்ளை வனத்தை விட்டு வாரார் வீரமோன பிள்ளை வந்தார் வீரமோன பிள்ளை வனத்தை விட்டு வாரார் வீரமோன பிள்ளை அந்தனர் நாமம் விட்டு அழகாய் கொண்டை மூடிட்டார் நாமம் விட்டு அழகாக கொண்ட ஓட்டு சுந்தர நாமம் விட்டு சொகுச நடை நடந்து சுந்தர நாமம் விட்டு சொகுச நடை நடந்து அந்தனர் நாமம் விட்டு அழகாய் கொண்டை மூடிட்டு சுந்தர நாமம் விட்டு அழகாக கொண்ட இட்டு சுந்தர நாமம் விட்டு சொகுச நடை சுந்தர நாமம் விட்டு சொகுச நடை நடந்து வந்தார் வீரமோன பிள்ளை வனத்தை விட்டு வாரார் வீரமோன பிள்ளை வீரமோன பிள்ளை வீரமோன பிள்ளை நமஸ்காரம். நமஸ்காரம். நாடு செழிக்க போகிறது, நல்ல மழை பொழிய போகிறது. மதுரையில போட்ட ஓடி சாமான்களை ஏற்ற முடியாம சாமான்களே நனைஞ்சு போச்சு. ஆமா, இங்க பார்த்தா பொய் சொல்றோமுங்களா. காலையில பெய்யும். ஆமா, திருப்போணம் வரைக்கும் மழை. நம்ம நீங்க வீரசோழத்துல இருந்து வந்தீங்க, நான் மானாமரில இருந்து வந்தேன். ஆமா ஆமா, நேரம் பைக்கிலே வரலாம் பார்த்தீங்க. மானாமரியா மழை பிடிச்சிருச்சு. அங்க போட்டு பஸ்ல ஏறி வந்து இப்படி தட்டுண்டி தடுமாறி சேர்ந்திருக்கோம். சரி, விதைச்ச விதப்பு பூரா புழுதியில கிடக்கு. அன்னைக்கு பேஞ்ச அரகுற மழையில பூரா புழுக்க விதப்பட்டு போய் கிடக்கு. ஆமா, மழை இப்ப பேஞ்சாலும் அது வருதோ வள்ளியோ தான் பகவானுக்கு தான் தெரியும். விளைஞ்சிரும், ஏன்னா நம்ம வந்திருக்கோம்ல. ஆமா ஆமா. அவ்வளவு நான் ராசியான ஆளா? நம்ம எந்த ஊருக்கு போறோமோ, போற ஊர்ல பூரா மழை பெய்யப்படாதுன்னு சொல்லிட்டு தானடா போறோம். நம்ம அது வரும்போது போகும்போது நல்ல மழை வேணும்னு சொல்லிட்டு போறோம். போக காலையில பாடிடுறோம்ல, நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பொழிய வேணும்னு பாடுறோம்ல. ஆனா வரையில நம்ம எப்படி நினைக்கிறோம்? சிவகங்கை வரையில மின்னல் வெட்டுச்சு, மழை பெய்யப்படாது. ஆண்டவா மழை பெய்யப்படாது. இந்த வாய் என்ன வாய்? ராத்திரிக்கு பெய்யக்கூடாது, காலையில பெய்யட்டும். என்ன என்ன பகவான் என்ன உங்க வீட்டு கிள்ளிக்கிற நினைச்சாரா? மழை பெய்யினா பெய்ய சொல்ல, நில்லுண்டா நிக்க சொல்றதுக்கு உங்க வச்சாலா? இல்ல வேற நம்ம 50-100 தண்ணி வெண்ணி வாங்கி கொடுத்து நீங்க சொல்ற வேலையை கேட்க வச்சிருக்கீங்களா? ஆண்டவனுக்கு நோக்கத்துக்கு சொல்றது. களவான போறவா பிள்ளையாரப்பா, இன்னைக்கு தேனா முதண்டு களவான போறேன். சரி, ஆமா, யார்கிட்டையும் நான் மாட்டிக்கிற கூடாது. எனக்கு நல்ல வழியா சிக்குச்சுன்னா உனக்கு ஒரு, ஆமா, உனக்கு என்னத்தையாவது வர்றதுல ஒரு 1/4 பங்கு உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பாபா களவான போறவனு சொல்லிட்டு போறேன். சரி, காவலுக்கு போறவனு சொல்லிட்டு போறான். எப்படி? ரொம்ப நேரா ஒருத்தன் களவாணி ஏரியாவில் வர்றான். இன்னைக்கு அவனை புடிச்சிட்டேன்டா நாயக பெருமானு. ஆமா, நான் என் சம்பளத்துல காவாச்சி உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு காவாக்காரவாளுன்னு சொல்றான். சரி, இந்த ஆண்டவன் எதுக்கு ஆவாரு? யாருக்கு அவருக்கு உதவுவார்? களவாணிக்கு சொல்லுவாரா, நல்லவனுக்கு சொல்லுவாரா? நம்ம எல்லாமே நம்ம ஆக்கி வச்சுக்கிறது. அப்படி நம்ம மனசுதான் எல்லாம் காரணம். பாடுபட்டவே சோத்தத்தும்பா, பள்ளத்தை ரச்சவே மீனத்தும்பா, சும்மா இருக்கவே சும்மா தாண்டா இருக்கணும். பிரம்மர், வைசியர், சத்திரியர், சூத்திரர் என்று சொல்லப்பட்ட 4 வர்ணத்தார பிரிச்சு. ஏன் பிரிச்சு வச்சுட்டு இருக்கா? எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பா அவ உயர்ந்த ஜாதி, இவ தாழ்ந்த ஜாதி, அவ அப்படி இப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா. அதுதான் கிடையாது. அவ செய்யற தொழிலை வச்சு தான் இந்த வர்ணத்தை பிரிச்சு வச்சுட்டு இருக்கா. ஓஹோ, ஆமா. இப்ப நம்ம எல்லாரும் மொத்தமா நாடகக்காரவாதான். ஆமா, வண்டியில வரையில நம்ம கூட நாடகக்காரவா அப்படி சொல்லுவா. இங்க வந்த பின்னாலதான் தெரியும் அவ பெட்டிக்காரவா, அவ மிருதங்கக்காரவா, அவ செய்கிற தொழில் வேற ஆயிருதா. ஆமா, அப்ப பேர்லாம் மாறிக்கிறதா. இதே மாதிரிதான் இந்த சாதி மதம் எல்லாமே அவ செய்கிற தொழிலை வச்சுதான். நாங்க எங்களவா பிரமோலத்தை சேர்ந்தவா என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? என்ன பண்றீங்க? படைக்கும் தொழிலை செய்து இருக்கோம். என்னத்தை படைக்கிறீங்க? என்னத்தை படைக்கிறமா? பகவான் இருக்காரு பார்த்தா எல்லாரும் வழிபட்டு கும்பிட்டு இருக்கேளே முனீஸ்வரனா. ஆமா, அவளை கும்பிட்டு இருக்கேளே,
அவளை பூரா நீங்க சாமின்னு கும்பிடுறேன். ஆமா. அந்த முனியப்பனை படைச்சது யாரு? யாரு? நாங்க தான். நீங்க தானா? ஆமா. அப்புறம் எப்படி நீங்க பகுமானமா போய் கும்பிட்டுருவேளோ நாங்க படைக்கலைனா? சரி. கோயில கட்டு. ஆமா. கோயில கட்டி முடிஞ்ச உடனே முனியப்பனுக்கு போய் ஒரு சிலையை கட்டி ஒரு சூடாயில போய் குத்தி வச்சிருவேன். முனியாண்டி வெறும் கல்லாத்தான் இருப்பாரு. சரி. சூடாயில வெறும் இரும்பாத்தான் இருக்கும். ஆமா. அங்க ஒண்ணும் உசிரதான் இருக்காது. சாமி சும்மா பொம்மையாத்தான் இருக்கும். அப்புறம் எங்களை மாதிரி புரோகிதரை அழைச்சிட்டு வந்து கும்பாபிஷேகம் வச்சுட்டு முனியனுக்கே உயிர் உண்டாயிரும். உயிர் வந்துரும். ஆமா. அப்ப முனியனை படைச்சது யாரு? நீங்க தான். நாங்க தானே. அடுத்து வைசியர். வியாபாரத்தை தொழிலாக கொண்டவா வைசியர். சரி. போர் புரிதலை தொழிலாக கொண்டவா சத்திரியர். இந்த சூத்திரவாண்டு சொன்னேன் பாத்தீங்களா? ஆமா. அவ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? என்ன தொழில்? அவ அதான் விவசாயத்தை தொழிலாக கொண்டவா. யோ, விவசாயம் செய்யறவங்க சூத்திரவாளா? ஆமா. என்ன உழைக்க தெரியும். சரி. பிழைக்க தெரியா. ஆஹா. பஞ்சகஞ்சூது இல்லாதவா. இந்த வருஷம் விளையலையே, அடுத்த வருஷம் விவசாயம் பண்ணாம இருப்போம் இருப்பாளா? எப்படி இருக்க முடியும்? முதல் வருஷம் தோட்டாட வச்சுட்டு போய் விதை வாங்கி பாவா, அடுத்த வருஷம் தாலியை வித்துட்டு போய் பாவா, அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கும் இல்லையா வட்டிக்கு வாங்கி விதைப்பா. இதுதான் அவளுக்கு. சரி, விலைகளையே விடுவாளா? இப்ப மற்றவா இருக்கா பாருங்க, இந்த வியாபாரம் பண்றா பாத்தியாளா? ஆமா. ஆஹா, இன்னைக்கு தக்காளி வியாபாரம் பண்ணமா, விக்கலை அழுகி போச்சா, வேணாம் நாளைக்கு வெங்காய வியாபாரம் பண்ணுவோம். அப்படி வியாபாரத்தை மாத்திடுவா. ஏன்னா வெங்காயம் ஒரு மாதத்துக்கு கூட கெட்டு போகாம இருக்கும். சரி, வெங்காயம் விற்காம அழுகி போச்சா, அப்புறம் அரிசி வியாபாரம் ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு கூட அது எவ்வளவு நாள். அப்புறம் பருப்பு. இப்படி வியாபாரத்தை மாத்திடுவா. ஆனா இந்த விவசாயி மட்டும்தான் எதை செய்யறாளோ, அது லாபமா இருந்தாலும் சரி, அது நட்டமா இருந்தாலும் சரி, அவ பண்ற தொழில மாத்தி பண்ண மாட்டா. அவ செய்யறத செஞ்சுட்டு இருப்பா. அதுதான் அவ முன்னேறாம இன்னும் இப்படி இருந்துட்டு. ஆமா. இப்ப எங்களவா பிராமணால் யாராவது ஆடு மாடு மேய்க்க பார்த்திருக்கீங்களா? இல்லையே. மம்பட்டிய தோல்ல தூக்கி போட்டு வயக்காட்டுக்கு போக இல்ல. எங்க ஆத்து பொம்னாட்டி எங்கனையாவது 4 பேர் கூடி கும்பலா பேசுறத பார்த்திருக்கீங்களா? கிடையாது. தண்ணி பைப்ல சண்டை போட இல்லையே. எங்க பிராமணால யாரையாவது போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்திருக்கீங்களா? பார்க்கல. ஆஸ்பத்திரியில பார்த்திருக்கீங்களா? இல்லையா. அங்க ஆஸ்பத்திரியில உங்க கூட்டம் அங்க தாங்க முடியல. வரிசையில 200 பேர் 300 பேர் சீட்டை பதிஞ்சு வரிசையில நிக்கிறேன். ஆமா. அந்த வரிசையில நிக்கிற 400 300 பேர்ல ஒருத்தவா எங்க பிராமணால் வரிசையில நிக்கிறாளா? என்ன காரணம்? அதாங்க சங்கதி அங்க இருக்கு. நாங்க எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்? எங்களே வயசானவா இருப்பா, எங்களுக்கு முடியாம வரும், ஆஸ்பத்திரிக்கு நாங்க எதுக்கு போகணும்? அப்ப என்ன பண்றீங்க? உணவு பழக்க வழக்கம் இருக்குல்ல. சரி, ஒரு 200 ரூபா உங்கள்கிட்ட இருந்தா நீங்க என்ன செய்வேன்? நாங்க நேர போய்கிட்டே இருப்போம் கடைக்கு. எந்த கடைக்கு? ஒயின் ஷாப்புக்கு. ஒயின் ஷாப் போய் ஒரு குவார்ட்டரை வாங்கி போட்டுருவேன். ஆமா. பாத்தீங்களா? அதே 200 ரூபா எங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே 100 நெய் வாங்குவோம். நெய்? ஆமா. 200 பருப்பு வாங்குவோம். சரி. அப்படியே இந்த பாசுமதி அரிசி இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதுல ஒரு 1/2 கிலோ வாங்குவோம். 200 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிடலாம்ல. அப்படியே வீட்டுல அழகா முக்கா பதமா வடிச்சு இந்த பருப்பு அதுல ஊத்தி இந்த நெய் அதுல போட்டு அப்படியே கிளறி உருண்டையா உருட்டி தூக்கி போட்டு உள்ள போட்டு விழுங்கினோம்னா முழுங்கிடுவீங்க. நீங்க குடிச்சா குவார்ட்டருக்கு குடல்லாம் புண்ணா போயிடும். நாங்க குடிக்கிற அந்த பாசுமதி அரிசி சோறு பருப்பு அந்த நெய்க்கு குடல்ல இருக்க புண்ணை பூரா ஆத்தி விடும். ஓஹோ. அப்புறம் நாங்க எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்? நீங்க குடிக்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஆகணும். அங்கேயும் காசு கொடுக்கணும், இங்கேயும் காசு கொடுக்கணும். அதான் சொன்னா வைத்தியன்ட்ட கொடுக்கறத வாணியன்ட்ட கொடுறான்டா. ஓஹோ, இதுக்கு தான் சொன்னதா? ஆமா. வைத்தியன்னா யாரு? டாக்டர். ஆமா. வாணிவன்னா யாரு? கடைக்காரர். இந்த டாக்டர்கிட்ட போய் கொடுக்குற பணத்தை அழகா நன்னா வசதியா ஒரு கடைக்காரன்ட்ட கொடுத்து பருப்பு பயிர் பச்சனத்தை வாங்கி சாப்பிட வேண்டியதானே. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு சாப்பிட வேண்டியதானே. எங்க சாப்பிட்றேன்? சரி, அதைத்தான் விடுங்க. ஒரு ஆடி தீபாவளி வந்தா உங்க அகத்துல எவ்வளவு செலவழிங்க? ஆடி தீபாவளி வந்தா 1000-2000 செலவழிங்க. எதுக்கு ஆடி? அதுக்கு எதுக்கு? அது எப்படி பத்தும்? துணிமணி எடுக்கணும்ல. ஆமா, துணிமணி எடுக்கணும். அதெல்லாம் சேர்த்து 5000-10,000 வந்துடும்.
சமந்தஞ்சாரிக்கு விருந்து வேத்து வந்துருச்சுன்னா அப்புறம் கறி மட்டன் எடுக்கணும்ல. மட்டன் ஒரு கிலோலாம் எடுத்தா பத்தாது. ஒரு 3 கிலோ மட்டன் 4 கிலோ வந்துடும். 2 கிலோ சிக்கன் எடுக்கணும். 3 கிலோ மட்டன் என்ன விலை 3000. 3 கிலோ சிக்கன் என்ன விலை 600 3600. அப்புறம் அந்த சாப்பிடுறதுக்கு சரக்கு வேணும். அல்ல சமந்தாரி உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், வரமாட்டாங்க. மாப்பிள்ளை விருந்துக்கு வரணும், மருந்துக்கு ஏற்பாடு ஏதாவது இருக்கா அப்புறம் சாப்பிடுவோம் கேட்டுட்டு மருந்து இருந்தா தான் விருந்துக்கு வருவேன். அப்புறம் என்ன உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், அப்புறம் சாப்பிடுவோம். ஆமா, அப்படியே உங்க வீட்டுக்கு வர்றேன். மொத்தத்துல 7000 ரூபாய் செலவழிஞ்சு வச்சா வந்துடும். ஒரு தீபாவளி வந்தா 7000, ஒரு ஆடி வந்தா 7000, பொங்கல் வந்தா அதுக்கு 7 முடிஞ்சு வச்சா. இந்த 7000 ரூபாய் ஒரு நாள் செலவு உங்களுக்கு. அந்த 7000 ரூபாய் எங்கிட்ட இருந்தா 2 மாத சாப்பாடு எங்க குடும்பத்தையே ஓட்டி விடுவோம். 1 கிலோ சிப்ப அரிசி எவ்வளவு? 1 கிலோ சிப்பம் 1800 ரூபா. 1800. ஒரு 5 கிலோ பருப்பு என்ன விலை? 5 கிலோ பருப்பு 400. இப்படி எவ்வளவு என்ன பின்னால் ஒட்டு அரசளவு சாம எல்லாம் போடுங்க. 3000 ரூபாய்க்கு 4500 ரூபாய்க்கு மேல வராது. எங்க குடும்பத்தை 3000 ரூபாய் இருந்தா ஜாம் ஓட்டிடுவோம். உங்க ஒரு நாள் செலவு எங்களுக்கு 1 மாத பொழப்பு. அப்புறம் எதுக்கு நாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும், எதுக்கு அடுத்தவன்ட்ட போய் கடை வாங்கணும்? அதுதான் ஆளு பலவலன் இருக்கீங்க. இதுக்கு பலவலன் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எங்களுக்கெல்லாம் நாங்க அழகா இருப்போம், அறிவா இருப்போம். ஓஹோ, எங்க குழந்தை எல்லாம் பாத்திருக்கல எவ்வளவு செக்கச்சேவேர் சிகப்பா இருக்குன்னு. ஆமா, எங்க பொம்னாட்டியில பார்த்தாலே எவ்வளவு அழகா இருக்கா. கருப்பையே பார்க்க முடியலையே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி தாலி கட்டுறதுக்கு தான் நல்ல நேரம் பார்ப்பேன். ஆமா, முகூர்த்தம் பார்ப்பேன். ஜோசியர்கிட்ட போய் ஒரு 10 பொருத்தம் பார்ப்பேன். அப்புறம் தாலி எப்ப கட்டுறது நல்ல நேரம் பார்ப்பேன். ஆமா, சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் யாராவது பாக்குறீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு தெரிய முடியுமா சாமி? பார்க்கணும்ல. எப்படி? நாங்க என்ன பண்ணுவோம், கல்யாணம் பண்ணி முடிச்சு திருப்பூட்டி முடிச்ச உடனே சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் பார்ப்போம். சரி, அவ பெரிய ஆள்லாம் உட்காந்து பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துட்டு இவ பொம்னாட்டி ஆம்படையானு எப்ப சேர்த்து வைக்கிறது பாருங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணி நல்ல நேரம் 6 மாதத்துக்கு கூட பொண்ணு மாப்பிள்ளை சேர விட மாட்டோம். 6 மாதத்துக்கு கூடவா? தள்ளி வச்சிருவோம். இங்க அழகான குழந்தை, அறிவான குழந்தை பிறக்கணும் மாதிரி. அப்படி ஆமா, நாங்க எப்ப இருட்டுது அவ இல்லைன்னா லோகமே கட்டு லோகமே இவாளால நடந்துட்டு இருக்கிறது. ஆமா ஆமா, நாங்க சாமி எப்படா பொழுது அடையுது, எப்படா இருட்டுது. ஆமா, அப்படின்னு நல்ல நேரம் பார்த்துட்டு இந்த ஆம்படையான பொம்னாட்டி சேர்த்த உடனே இந்த பொம்னாட்டி எழுந்த உடனே என்ன செய்வோம்? என்ன அடி ருக்கு எழுந்திரி, போய் உன்னுடைய தோப்பனார் முகத்துல விழிடி. சரி, உன்னுடைய மாமனார் முகத்துல விழி. ஏன்னா அவ மாமனார் மாதிரி பிறக்கிற குழந்தை இருக்கட்டுமா, முன்னோர்கள் மாதிரி இருக்கட்டுமா, முன்னோர்கள் மாதிரி. அந்த மாதிரி அந்த விழிச்சா அந்த குழந்தை முன்னோர்கள் மாதிரியே இருக்கும், மூக்கு மொழி லட்சணமா. நீங்க அப்படியா? நாரமீன பூனை பார்த்தது மாதிரி எப்படா ராத்திரி ஆகும், இப்ப யாரு மாமனார் எப்படா இருட்டு இனத்தாய் கல்ட்டு போமாட்டாங்க ஒருக்க. இப்படி இங்கனே நொண்டிக்கோலி 1 லட்சத்துக்கு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு. அதுக்கு இல்லையா, ஆடு மேய்க்க போறோம், மாடு மேய்க்க போறோம், கறந்தறுக்க போறோம், விறகு வெட்ட போறோம், கணக்கு வழக்கு இல்ல. அங்க ஒரு நாய் குறுக்க ஓடியாதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொம்னாட்டி நாயை பார்த்துட்டா பிள்ளை நாய் மாதிரியே பிறக்கும். ஒரு பன்னிக்குட்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, சரி, அந்த பொம்னாட்டி பண்ணிய பார்த்துட்டா பிள்ளை பன்னிக்குட்டி மாதிரியே பிறந்துடும். இதனாலதான் உங்களுக்கெல்லாம் அழகு இல்லாம அறிவு இல்லாம உங்களுக்கெல்லாம் பிள்ளை பிறக்கிறது. ஆமா, சரி, கவனமா இருக்கணும்ல. உங்களுக்கு எத்தனை அறிவு இருக்கு? எங்களுக்கு 6 அறிவு தான். எங்களுக்கெல்லாம் 7 அறிவு இருக்கு. என்ன சாமி இது 7 அறிவா? ஆமா, இப்ப பிறக்கையில எங்களுக்கு 6 அறிவு தான் இருந்துச்சு. சரி, எங்களுடைய தாயாரும் தோப்பனார் வளர்க்கிற பக்குவத்துல ஒரு அறிவை கூட்டி விட்டுட்டான். இப்ப எப்படி கூட்டுவா? எப்படி? எங்க அகத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, எங்க சொந்தக்காரவா குழந்தைய பார்க்க வருவா. அம்புஜம் நோக்கு என்னடி குழந்தை பிறந்திருக்கிறது, எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படியாடி? அவனுடைய தோப்பனார் மாதிரி வாத்தியார் ஆயிடுவாண்டி, அவ தாத்தா மாதிரி டாக்டர் ஆயிடுவாண்டி இந்த குழந்தை அப்படின்னு அவ வர்றவா உர வாழ்த்தின உடனே அந்த குழந்தை வாத்தியார் ஆயிடும், வக்கீல் ஆயிரும், டாக்டர் ஆயிடும். இதே உங்க அகத்திலேயே ஒரு குழந்தை பிறக்கும். ஆமா, உங்க சொந்தக்காரவாளும் குழந்தைய பார்க்க வருவா.
அடி முத்து பிள்ளை வர்ற கிளவி ஆமா அடி முத்து பிள்ளை என்னடி பிள்ளை பெத்திருக்க இவ சொல்லுவா நான் ஆம்பளை பிள்ளை பெத்திருக்கேன் அப்படியா எவனுக்காவது ஆடு மாடு மேட்சாவது உனக்கு கஞ்சி ஊத்தி புரியாண்டி நல்லா வாழ்த்திருக்காங்க அந்த பிள்ளை எப்படி உருப்படும் அந்த 1.5 வயசு 2 வயசு பிள்ளை வந்துருச்சு தோல்ல தூக்கி வச்சு நீங்க குழந்தைய அப்படி வீதியில தூக்கிட்டு போவோம் அம்பிக்கிட்டு அதோ மாமா வர்றாரு பாரதியா நமஸ்காரம் பண்ணிக்கோ மாமா நமஸ்காரம் வரவா சொல்லுவா மாப்பிள்ளை வாழ் அருள் செல்வம் பொருள் செல்வம் ஆயுள் செல்வம் அனைத்தும் பெற்று திவ்யமா சுட்சமா இருங்கோ வாழ்த்திருவா குழந்தைய அது உங்கள்ல ஆமா இதை நீங்களும் தூக்கி வச்சுட்டு போவேன் முனியாண்டி பையல 1.5 வயசு பையல தோல்ல தூக்கி வச்சு முனியாண்டி அந்த மாமா வர்றாரு பொண்ணுகள்ரா செவத்த பிள்ளை வச்சிருக்காரு பொண்ணுகள் அந்த மச்சான் வர்றான் கொக்கல் அள்ளின்னு சொல்றா இப்படி சொல்லி சொல்லி கொடுத்து அந்த பையில குட்டியை வச்சு அவரை ஆக்கி போடுறது அப்புறம் எப்படி உங்களுக்கு 7 அறிவு வரும் அப்படியா பிள்ளை அழுதுண்டு ஓடியாரு அப்படின்னா எங்க குழந்தை அழுதுண்டு ஓடியாரு இருந்தா அம்பி ஏன் அலற நாங்க கேட்கிற கேள்வி நீங்க உங்க பிள்ளை அழுதுகிட்டு வந்தா கேட்கறது யார அடிச்சது கேட்கிற கேள்வி சரியில்லை விவகாரமா சரியில்லை கல்லு எடி விட்டுடுத்து அப்படின்னு குழந்தை சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம் அம்பி கல்லா எடி விட்டுடுத்து நீ தான் பார்த்து வரணும் அந்த கல்லு அங்கதானே இருக்கு நீ தானே பார்த்து வரணும் ஓந்த அவரு தானே வா அப்படி பிள்ளைக்கு ஏதாவது தீன் பண்டத்தை கொடுத்து ஆசுவாசப்படுத்தி பிள்ளை அழுகையை பத்தி உட்கார வச்சிருவோம் நீங்க என்ன ஒண்ணு வேல் கல்லாடா எழுந்துச்சு அப்பா வரட்டு மம்பட்டி எடுத்து வெட்ட சொல்லி விடுவோம்டா அந்த கல்ல அன்னைக்கு எடுக்கிற மம்பட்டி அருவாள் அவன் சாகுற வரைக்கும் கீழே விட மாட்டேன் அப்படியே தூக்கிட்டே தெரிய வேண்டியதுதான் இதுதான் உங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் எங்களை பார்த்தா இல்ல சாமி அப்படி இல்ல இப்படி அவர் வேலை பார்க்கிறாருல நல்ல வெயில்ல போறாருல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் விவரம் வேணும் நான் புத்தி வேணும்ல ஆமா சும்மா ஓட்டுக்கிட்டு எங்களை பொறாமப்பட்டு அப்படி இப்படி கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டு 5 லட்சம் கேட்கறா 10 லட்சம் கேட்கறா நீங்க கட்டின கோயில் தானே ஆமா உங்க கோயிலுக்குள்ள நீங்க கும்பாபிஷேகம் வைக்க வேண்டியது எங்களுக்கு கூப்பிடுறேன் சரி வீடு கட்டுறேன்ல வீடு கட்டி முடிச்ச உடனே கிரே பிரசவத்துக்கு எங்களை தானே கூப்பிடுறேன் முன்னோர்களாக தானே செஞ்சாங்க உங்களுக்கு தெரியாது அப்படி சொல்றீங்களா நீங்க வீட்டுல கட்டின வீடு ஆமா உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்குள்ள நீங்க வர முடியுமா முடியாது உங்க நடு வீட்டுக்குள்ள நாங்க வந்து உட்கார்ந்துருவோம் உட்கார்ந்துட்டு லட்சக்கணக்கில் பணம் போட்டு வீடு கட்டினது நீங்க ஆமா உங்க வீட்டுக்குள்ள நாங்க பணம் போட்டு கட்டிய மாதிரி சவுடால உட்கார்ந்துக்கிட்டு உங்களை கீழே உட்கார விட மாட்டோம் நீங்க உங்க பொண்டாட்டி நஷ்டமே நிக்க வச்சு போடுவோம் நீங்க சொல்றதை நாங்க கேட்கணும் ஆமா பணத்தை பூரா உங்கள்கிட்ட வாங்கிட்டு சட்டையை கட்டுங்க என்ன சட்டையை போட்டு இருக்க சட்டையை கட்டுங்க அப்படி இடையில வஸ்திரத்தை கட்டுங்க ஆமா அப்படி ஒரு 2 ஓரமா நில்லுங்க அது உங்க வீட்டுக்குள்ள நாங்க வந்து உங்களை வேலையை வருது அது கூட பரவாயில்ல சார் நீங்க சொல்ற வேலையை பூரா எங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு உங்க வீட்டுல நின்றுட்டு நாங்க சொல்ற வேலையை பூரா நீங்க கேட்கற அப்படி எப்படி உருப்படும் அது கூட பரவாயில்ல சாமி நீங்க சட்டையை கழட்டுன்னு சொல்றப்போ ஓரமா நிக்க சொல்ற கூட பரவாயில்ல அந்த கோமியத்தை குடிக்க சொல்றீங்களே மூத்திரத்தை தானே மாட்டு கோமியத்தை அதை குடிச்சாலும் உங்களுக்கு புத்தி வருது இல்லையா சரி அது இருக்கட்டும் நான் வந்து ஒரு ஆளா இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கனே ஆமா என் கூட இதை பிடிச்சிட்டே ஒருத்தன் வந்தேன் எதை கரத்தை பிடிச்சிட்டு சரி சாமி சாமி அப்படின்னு இப்ப அவனை கூப்பிடட்டுமா அடே பாய் மகனே என்னைய போய் நாய் மகனேன்னு கேக்குறான் எவ்வளவு அறிவா எவ்வளவு அருமையா பேசினேன் பாத்தியா சூப்பரா பேசினா ஏன் கம்பு அடிப்போமா அப்படி உங்க கம்பு தாண்டா நீங்க சிட்டியா சிட்டி ஆச்சுட்டு பூதியா போய் கிடக்கு இப்ப எங்கள் மேல நீங்க எங்களை நீ பார்த்ததில்லை இப்ப என்ன நாய் மகனேன்னு கேட்டானே உங்களை எல்லாம் நாய் மகனேன்னு கேட்டா இனி யாரும் என்ன பண்ணுவேன் அருவாளை எடுத்துக்கொண்டு அவனை குறவலையிலே வெட்டி இருப்பேன் வெட்டிடுவான் நான் வந்து பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் நாய் மகனேங்கிறது யாருக்கு கிடைக்கும் நன்றி உள்ளது தானே பிரம்மன் படைப்பிலேயே நன்றி உள்ளது எதிராம்பி நாய் தான் மனுஷாளுக்கு நன்றி இருக்கிறதா இல்ல மனுஷன மாதிரி நன்றி கெட்டவைய யாருமே கிடையாது மனுஷனுடைய நன்றியை நீங்க பார்க்கணும்னா வேற ஒண்ணுமே செய்ய வேணாம் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் வாங்கி ஒருத்தன் கையில கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வேடிக்கையை பார்த்தா நன்றியை உங்களோட காமிக்கிறத நீங்க பாத்துடலாம்
3 போட்டோன்னு சொல்லுவேன். கர்ண பிரபு உங்களை மாதிரி தெய்வம் நீங்க தானே, கொடை வள்ளல் உங்களை மாதிரி ஒரு பிள்ளை பிறக்குமாங்க. 3 அப்புறம் இந்த மூணி உள்ள தள்ளோடனே போத நல்லா ஏறிக்கிறேன். இப்ப வர்ற உள்ளாட்சி தேர்தல் நம்ம ஊருக்கு நீங்க தான் நிக்கிறேன். உங்களை நான் ஜெயிக்க வச்சு போடுவேன். வீடு வாங்கி கொடுத்தா பிரிச்சு வச்சுக்குவேன். ஒரு குவார்டருக்கு ஒருத்தனை பிரசிடண்ட் நிப்பாட்டுறோம்ன்றியா, அதை வாங்கி கொடுத்தவன் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னு அப்படியே அடிப்பேன். அவன் யாரா? கீரை முண்டை ஊதாரி பைய. சும்மா நிக்கிறேன், நீயா வாங்கி கொடுத்துட்டு போற. இவன்ட்ட நான் கேட்டேனா, வெட்டி பைய அதில் இதுல வேற பிரசிடண்ட் நிற்கிறான் மூதேவி, இவன் பொண்டாட்டி விட உனக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு காரிக்கிட்டு துப்பி போடுவா. இந்த நாய் இருக்கிறது பாருங்க, ஒருபடி சாதத்தை அள்ளி வச்சுட்டேன், அதை சாப்பிட்டுச்சுன்னா ஆயில் உள்ள காலம் வரைக்கும் நம்மளை பார்த்தா மரக்கறியோட வாழை ஆட்டிகிட்டே இருக்கும். ஆமா, நானும் நாயை விட நன்றியை தெரிவிக்கலாம் தான் பாக்குறேன். நாய்க்கு வாழ் இருக்கு, ஆட்டுது. உங்களுக்கு நான் எதை பிடிச்சி ஆடுறதுன்னு தெரியலடா அம்பி. ஆட்டுங்க. கருப்பாய் மகள் வானத்தை விட்டு வானான் கருப்பாய் மகள், கருப்பாய் மகன் வானத்தை விட்டு வானேன் கருப்பாய் மகன், கரமுள்ள மாவிலை கணக்காக சேகரித்து கணக்காக கட்டி கட்டாய் நானே கட்டி தலையிலே தான் சுமந்து வந்தேன் கருப்பாய் மகன், வானத்தை விட்டு வானேன் கருப்பாய் மகன், கருப்பாய் மகன். கா ரூ இப் பா இ மா கா இன். எப்படா முடிப்ப? என்ன சொன்னேன், ஒன்று ஒன்றா புரியணும்ல எல்லாருக்கும். அதான் காரு ஈ பா இ மாகன். ஆத்தா எங்க ஆத்தா மோசமான ஒம்பலை, கொலா சண்டையில் பசு வாங்கினவ. கருப்பாய் மேன்ற நீ சிகப்பா இருக்க. ஆத்தாடி உண்மை என்னைய பார்த்து நீ சிகப்புன்னு சொல்லிட்டேன்னா நீ தான் பெரிய. காலையில் பவுடர் அடிச்சு 2 பேர் நடந்து போகணும் வச்சுக்க, உனைய கூட எதுக்குனாலும் கூப்பிட்டுருவாங்க. சரி, என்னைய நம்ம ஊர்ல ஆட்டு புழுக்கல்ல கூட கூப்பிட மாட்டாங்க. அம்புட்டு கலரு, நான் எம்புட்டு கலர் தெரியுமா மாமா? யானை சிகப்பு, காக்கா கலரு. ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் 10 நாளைக்கு குளிக்காம இருந்தாலும் என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது, யாரும் தெரியாது. ஆனா வெள்ளை வெள்ளையரன் இருக்காளு, எவர்றா 3 நிமிஷம் பாட்டியா நம்ம பங்காளிதா. சரி சித்தப்பு போயிட்டு வா. அந்த 3 இடுப்புல வச்சிருக்கவர் கீழே விழுந்துடாம பாட்டில் உடஞ்சு போயிடும். இப்பதான் பாட்டில பத்தி ரொம்ப விவரமா சொன்னார் ஐயரு. சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். நாய் மகன் நான் ஏன் கேட்டேன், நன்றி உள்ள ஜீவன் நாய் என்று சொன்னார்ல. ஆமா, நன்றி உள்ள ஜீவன் நாய் தான். என்ன, ஒரு நேரத்துக்கு நாய் வந்து சாப்பாடு போட்டா சாப்பிடும். ஆனா சின்ன குட்டியா இருக்கும் போதுனா எது சாப்பாடு என்னான்னு அதுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணு, லவக்குன்னு போய் சின்ன பிள்ளை பிய தின்னு. அப்ப ஐயர் தும்பாரா? அதுக்குன்னு அவருக்கு பீத்து இல்லை, அவர் அப்ப சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையிலே என்ன இருந்தாலும் நம்ம எத்தனை தான் காசு செலவு பண்ணி கோயில் கட்டி கும்பாக பண்ணாலும் அவ வந்து மேலே போய் எல்லாம் பண்ணாத்தான் முடியுது. அரி ஓட்டு கட்டுறதுல நம்ம கடைசியில் உள்ள மணியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. யார் மணியை பிடிச்சாட்டாங்க? ஏன் உன் மணியை பிடிச்சி ஆட்ட சொல்றியா? நீ வேற சும்மாரியா? இன்னைக்கு சாமி வரட்டும். சாமியா நானாண்டு இன்னைக்கு நக்கி பாப்போம். இன்னைக்கு பாப்போம், வரட்டும். சுவாமி வாங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியில் வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் நீங்க தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கலாம்.
இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க போட்டு போய் கொள்ளுங்க அவனை. காக்காய காட்டுல சூப்பரா கத்துறாங்க அப்ப எங்க ஆத்தா என்ன காக்காய்க்க பத்தா என்னைய அடே ஒற்றுமையில சிறந்தது காகம் தான் ஆமாங்க நம்மகிட்ட மனுஷால்கிட்ட ஒற்றுமை இருக்கிறதா அது இருந்தா தான் ஏன் இப்படி இருக்கு ஆமா நம்ம 2 பேரும் எங்க வந்தோம் நம்ம 2 பேரும் சுடுகாட்டுக்கு வந்தோம் டேய், அசத்தை கொடுங்க வந்தேன்னு சொல்ற மனுஷன். இந்த கொல்ல பேர் அப்படித்தான் சொல்லுவா வீட்டுல போய் என்னம்மா எங்கம்மா அவங்க வீட்டுக்கார ஆம்பளை அவர் கிடையாது வாங்க வாங்க இவன் சொல்லுவாரு செத்தா கெந்தா போயிட்டா கெந்தா போட்டுக்கிறோம் இந்த போய் இங்கே வாங்க, ஐயா விஸ்வாமித்திரர் காலகண்டையர் வீரபாகு பல வேடங்களில் நிறுத்தி கொண்டிருக்கும் அண்ணன் கட்டிக்குளத்தைச் சேர்ந்த காளலிங்கம் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி ஊற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் மடிச்சு வச்சு விடிய காலம் கொண்டு போய் வித்துருவாப்புல எனக்கும் துண்டு கடையிலே போய் நேரத்தெல்லாம் போன ஊர்ல போட்டாக திரும்ப கிணக்கத்துல வச்சு காணா பரமிச்சுவேன் உள்ள வச்சிருக்காரு ஜோலி முடிஞ்சு வச்சு அதான் இது போறவங்களை யாரையும் கொடுத்து ரொம்ப நான் அப்படி கிடையாது. புதுசா இது? ஆமா எனக்கும் ஏற்கனவே பயன்படுத்துற மாதிரி இருக்கோ இல்லப்பா, நமக்கு புதுசுல நம்மளுக்கு பழச போடுவாளா நம்ம சொந்தக்கார ஊரு வருஷம் வந்துகிட்டு இருக்கையில ஆமா அதை சொல்லுங்க. நன்றி சொல்லிக்கிறேன் எங்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினர்களுக்கும் பொன்னாடை போற்றி மரியாதை செய்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி. எங்கள் ஐயா உட்காந்துருக்காரு. போன வருஷம் வெத்தலை போயிலெல்லாம் வாங்கி நிறையா போட்டுட்டு போனேன். இந்த வருஷம் போயிலையும் பழைய போயிலே கொடுக்குறாரு கொஞ்சோடு வச்சிருந்து. அது போன வருஷம் வச்சிருந்தது சரியில்லை. ஆமா போய் அப்புறம் போய் சீனை முடிச்சுட்டு இன்னொரு போடு போட போறேன் போய் என்னத்த எங்க ஐயாட்ட போயிலே வா நம்ம ஃப்ரெண்டு நல்லா சொல்லுங்க. ஆள் அங்கனிக்கான ஆள் வச்சிருக்கேன். ஆனா ஒரு விஷயம் வெத்தலைக்கு ஆள் வச்சிருக்கேன், போயிலைக்கு ஆள் வச்சிருக்கேன். ஆளை போட்டு தள்ளணுமா? அப்ப சரக்கு அதுக்கு ஆள் வச்சிருக்கேன். சரக்கு ஆள் பூரா ஏன் ஊருது பாத்துக்காம சரக்கு ஆள் இருக்கா? எல்லாமே இருக்கு. சரக்குன்னா சரக்குங்கிறீங்க. ஆமா சந்தி மாமி நம்ம நம்பி குழந்தைய ஒப்படைச்சா. ஆமா என்ன சொல்லி அனுப்பிச்சா? குழந்தைகளே, என்னுடைய பையனுக்கு காட்டுக்கு போய் பழக்கம் இல்லை, முதல்ல வந்துட்டு இருக்கான், அவனை பக்குவமா அழைச்சிட்டு வாங்கோ சொன்னா அவ சொன்ன மாதிரி நம்ம நடந்துட்டோமா? சோழிய முடிச்சிட்டமே. என்னத்த சொல்ல லோகிதாசே நல்ல பையன், எப்படியோ வாழ்ந்த பையன், எப்படியோ இருந்த பையன், கடைசியில் நம்ம கூட வந்து அவனை அந்த பாம்பு கடிச்சிச்சு இறந்து போனேன் பார்த்தியா? போய் சொல்லாத. ஏன் நீதான் அவனை கொண்டு வந்துறாங்க. நான் கொண்டனா விட்டா போய் மாட்டி விட்டுருவ போலைய. அந்த பாம்பு அந்த இடத்துல கடிச்சிச்சுல, பக்கத்துல தானே நீ நின்ற. ஆமா, அவனை விட்டு உனைய கடிச்சு நீ செத்துருந்தா கூட பரவாயில்ல. ஏண்டா அபிஷ்டு, பாம்பு என்ன கடிச்சா நான் சாவேன். நீ எப்படி சாவ? பாம்பே செத்து நீ தான் பல்லு விளக்க மாட்டேடா. உங்களையெல்லாம் பாம்பு கடிச்சா நீங்க தான் சாவேல். ஆமா, அதே பாம்பு என்ன கடிக்குதுன்னு வச்சுக்கோ, சரி பாம்பு செத்து போகும். அது எனக்கு தெரியும். ஏன்னா நீ குளிச்சு 20 வருஷம் ஆகும். எப்படி சாகும்? அது எப்படி எந்த விதத்துல சாகும்? பாம்புக்கு எதுல விஷம் இருக்கு? பாம்புக்கு பல்லுல விஷம், இவாளுக்கு உடம்பெல்லாம் விஷம். தேளுக்கு எதுல விஷம்? தேளுக்கு கொடுக்குலை. அப்ப உங்களுக்கு முழுங்குடா, அவளை பிடிச்சு முழுங்கு. இங்க வாங்க, இங்க பாருங்க, இங்க வா. அதுல விஷம் இருக்குன்னு என்கிட்ட சொன்னது மாதிரி வேற யார்ட்டையும் சொல்லிவிடாத. அதுல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சா எந்த பொம்முனாட்டியும் வாக்கப்பட மாட்டா. அப்புறம் சாகுற வரைக்கும் தெரிய வேண்டியது. இங்க விஷம் இருக்கோ இல்ல, இவன் இப்படி உட்காந்துருச்சான்னு தெரியல. சந்தி மாமி வந்து குழந்தை எங்கன்னு கேப்பா. போனோன்னு மாமி குழந்தை செத்து போயிட்டா அப்படின்னா அவள் உயிரை விட்டுடுவா. என்ன சொல்லணும்? நான் சொல்றேன். ஆமா, நான் சொல்றேன். சொல்ல தெரியுமா? இங்க இருந்து நம்ம போனோம்ல, எல்லா பேரும் போனோம்ல, இங்க போனதுல இருந்து அங்க போய் தர்ப்ப சேகத்துல இருந்து அங்க நடந்ததுல இருந்து திரும்ப வந்தது வரைக்கும் நான் சொல்றேன். சந்தி மாமி வந்து நான் எப்படி சொல்லுவேன் தெரியுமா? சந்தி மாமி அங்க போன இடத்துல உங்க மயம் பாம்பு அடிச்சு செத்து போயிட்டான்
அப்படித்தான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறேன். அப்புறம் எப்படி சொல்றது? அதோ வர்றான் இதோ வர்றான்னு பக்குவமா சொல்லணும். அந்த பக்குவமா சொல்றதுல நான் தான் கொஞ்சம் அணுக ஜாலி. ஏன்டா ஒருத்தனை கொண்டு விட்டு இங்க வந்து பக்குவமா சொல்றோம்ன்ற? நான் பக்குவமா மாமிட்ட சொல்றேன். எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்ல சொல்ல நீ வாயை திறக்காம ஊமுனைனா போதும். வாயை திறக்காம எப்படிடா? போட்டா அம்பி மேல வனாந்திரத்துக்கு போனோமா, சமத்துகள் சேகரிச்சோமா, அப்படி ஊமுனைனா போதும். அப்படி மாமியை கூப்பிடு. சஞ்சி மாமி, எங்கே அப்பா என் மகன்? மக்களால் உங்கள் பின்னே மைந்தனும் வரவும் காணேன். கூடவே அழைத்து சென்ற என் மகன் எங்கே அப்பா? எங்கே அப்பா? திக்கனே என் வயிற்று, திக்கனே என் வயிற்று தீதனை ஓட்டிடாமல் பக்கனே நடந்த செய்தி பகருவீர் தோழமாரே. தோழமாரே, உங்கள் பின் வந்தானே உண்மையை சொல்லுங்கள். உங்கள் பின் வந்தானே உண்மையை சொல்லுங்கள். உங்கள் பின் வந்தானே உண்மையை சொல்லுங்கள். பாலர்கள் சொல்லுங்கள், சீடர்கள் சொல்லுங்கள். பாலர்கள் சொல்லுங்கள், பாலர்கள் சொல்லுங்கள். எங்கள் மகளோ இதன் இன்னும் மறக்கானே, எங்கள் மகளோ இதன் இன்னும் மறக்கானே. அப்பா, உங்கள் பின்தானே வந்தான் என் மகன், பசியுடன் வந்தான் அப்பா. பசியால் களைத்து மகள் போனானே. பசியால் களைத்து மகள் போனானே. பசியால் களைத்து மகள் உங்களிடம் வந்தானே. காதையால் கேட்க பாலரே சொல்லுங்கள். காதையால் கேட்க பாலரே சொல்லுங்கள். சிலர்கள் சொல்லுங்கள், தோழர்கள் சொல்லுங்கள். சிலர்கள் சொல்லுங்கள், பாலர்கள் சொல்லுங்கள். எங்கள் மகனோ இதன் இன்னும் மறக்கானே, எங்கள் மகனோ இதன் இன்னும் மறக்கானே. எங்கே அப்பா என் மகன்? வணக்கம். இன்னும் இருக்கா அவ்வளவுதானா? எங்கே என் மகன்? பசியால் களைத்து மகன் போனானேன்னு சொல்றீங்களே. ஆமாம் அப்பா. உங்க குழந்தைய அவனை ரோஹிதாசனை நீங்க தான் பெற்றேடா? ஆமாம். ஏன் உங்களுக்கு சந்தேகம்? போய் சொல்றேன். நீங்க பெற்ற குழந்தையா இருந்தா காட்டுக்கு போற பையனுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுத்து விட்டுருப்பேன். இப்ப எங்களை பெற்ற தாயெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சா, நீங்க எல்லாம் வெறுங்கையோட அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப போய் பசியால் களைத்து மகன் போனானேன்னு இங்க வந்து கேட்டு இருக்கேன். நீங்க தான் பெற்ற போங்க மாமி. தாங்கள் சொல்லுதெல்லாம் சரிதானப்பா. ஆனால் அயோத்தியாபுரியில் இருக்கும் பொழுது என் மகன் பசி என்று சொன்னதே கிடையாது. அப்படி இருந்த என் மகன் ஆனால் இப்பொழுது பசி என்று கேட்டும் என்னால் கொடுக்க முடியவில்லை. ஒரு பிடி சாதம் கூட கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஒருவருக்கு அடிமை. அவர்கள் சாப்பிட்ட மிச்ச மீதியைத்தான் கொடுப்பார்கள். அதனால் தான் என் மகன் பசியுடன் வந்தான் என்று சொன்னேன் உங்களிடம். மாமி, அப்பா, உங்க நிலைமை தெரியாம அவசரப்பட்டு சொல்லிட்டேன் மாமி. குழந்தை பசிக்கிறது சொன்னா நாங்க என்ன இறக்கமற்றவர்களா? அப்படியா? நாங்கெல்லாம் நிறைய ஆகாரம் கொண்டு போயிட்டு இருந்தோம். நான் வெண்பொங்கல் கொண்டு போயிருந்தேன், அம்பி போய் சக்கரை சாதம் கொண்டு வந்திருந்தோம். அப்படியா? நாங்கெல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கோம்டா, ஆளு கொஞ்சம் தரம் வாங்கி சாப்பிடுறா அம்பி அப்படின்னோம். சரிங்களப்பா. மறுத்துட்டான். தோழன்மார்களே, நீங்க கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டா சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். ஓடுகிற ஆதிகங்கை என்ற கங்கையிலே காலகண்ட தாத்தா 3 கை ஜலம் தான் சாப்பிட சொன்னார். அப்படி சொல்லி குழந்தை ஜலத்தை அள்ளுனா. அல்றச்சே ஜலம், குழந்தை சின்ன குழந்தை ஜலத்தை அள்ள தெரியவில்லை. அள்ள ஜலம் ஒழுக
அல்ல சலம் ஒழுக. அப்பதான் சொன்னேன், ஏண்டா அம்பி ஏன் சிரமப்பட்டு இருக்காய்? காட்டுல நடக்கிறது வீட்டுக்கு தெரியவா போகிறது? சும்மா நீ வாட்டுக்கு அள்ளி வதக்கு அள்ளி சாப்பிடுறான். அப்படியா? அப்படி சொன்னா அவன் சொல்றான், என்ன சொன்ன? ஆளகன்ற தாத்தா 3 கரத்துக்கு மேல சாப்பிடக்கூடாது, அதுக்கு மேல சாப்பிட்டால் சத்தியத்துக்கு பங்கவதம்னு சொல்லிட்டாமா. ஆமாம் அப்பா. அப்பா எல்லோரும் வந்து விட்டீர்களே, என் மகன் எங்கே அப்பா? வடிதீசை தப்பி மகள் போனானோ ஐயோ மகனே மகனே. வடிதீசை தப்பி மகள் போனானோ ஐயோ மறையோரே பாடரே மறைக்காமல் சொல்லுங்கள். மறையோரே பாடரே மறைக்காமல் சொல்லுங்கள். சீடர்கள் சொல்லுங்கள், பாடர்கள் சொல்லுங்கள், பாடர்கள் சொல்லுங்கள். எங்கள் மகனோ இதன் இன்னும் மறக்கானே, எங்கள் மகனோ இதன் இன்னும் மறக்கானே. என் மகன் எங்கே அப்பா தெற்பை எல்லாம் சேகரித்தானா? மாமி, அப்பா உங்களுக்கெல்லாம் காட்டை பத்தி உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. மாமி, மேல அந்தப்புறத்தில் வாழ்ந்தவன் அப்பா என் மகன். மேல வனாந்திரத்திற்கு 2 வழிகள். ஆமாம். அது இன்னொன்னு பாருங்க, அப்படியா? ரொம்ப நெடுந்தூரம் இருந்ததா, வழிப்பேனம் தெரியாம இருக்கிறதுக்கு அம்பி ஒரு கதை சொல்றான் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? அம்பி பையன் ஒரு கதை சொன்னான், நான் ஒரு கதை சொன்னேன். சரிங்களா? அம்பி கிச்சானு ஒரு கதை சொன்னான். என் மகன் கதை சொன்னானா? என்ன கதையை சொன்னான் அப்பா? மாமி, நீங்க நினைச்சிட்டு இருக்கேன் அவளை சின்ன குழந்தைன்னு, எப்பேற்பட்ட கதை சொல்லிட்டான். அப்படியா? எப்படி கதை சொன்னா? பிரதான சக்கரவர்த்தி, என்னுடைய தந்தையார் ஹரிச்சந்திர பூபதி, என்னுடைய தாயார் சந்திரமதி, இருவருக்கும் ஒரே குழந்தை, என்னுடைய பேர் தேவதாசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். நீங்க பட்ட கதை கட்ட சொல்லிட்டு வந்தான். என்னுடைய தந்தையார் எங்கு இருக்கிறாரோ தெரியவில்லை. என்னுடைய தாயாரையும் என்னையும் காலகட்ட தாத்தாத்துல விட்டுட்டு போயிட்டார். என்னுடைய தாயாருக்கு நான் துணை, எனக்கு என்னுடைய தாயார் துணை, இருவருக்கும் அந்த இறைவன் தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். ஒரு வழியா மேலவனாந்திரம் போய் சேர்ந்துட்டான். மேலவனாந்திரத்துல காலை வச்சான் பாருங்க, அவன் கதை முடிஞ்சு. அப்பா அவன் தூம்புவா எனக்கு பிறந்தவன் போல அப்படித்தான் பேசுவேன். என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல மாமி. என்ன விஷயம்னா லோகிதாசன் சொல்லிட்டு வந்தால, சொல்லி வந்த கதை முடிஞ்சிருச்சு. அப்படியா? அவன் சொல்லி வந்த கதை முடிந்தது. அப்படியா? ஆனால் ஏதோ உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறீர்கள். ஜாடை மாடையாக பேசுவது போல் தெரிகிறது. என்னிடம் ஏதோ மறைப்பது போல் தெரிகிறது. உண்மையிலேயே காட்டில் என்ன நடந்தது? ஏனென்றால் எல்லோரும் வந்து விட்டீர்கள் போல. ஆனால் என் மகன் மட்டும் இன்னும் வரவில்லை. உண்மையிலே என்ன நடந்தது? நடந்ததென்ன சொல்லுங்கள், சொல்லுங்கள். அங்கே உற்றதென்ன சொல்லுங்கள். உயர்குல தோழர்களே நீங்கள், நடந்ததென்ன சொல்லுங்கள். அங்கே உற்றதென்ன சொல்லுங்கள். நடந்தது அப்பா? சொல்லுங்கள் அப்பா. தெற்பை சேகரித்தானா? அனாந்தர வனத்தில் சென்று கொண்டிருந்தோம். உங்கள் மகன் கதை சொன்னான். அந்த இடத்தை சென்று சேர்ந்தோம் என்று சொன்னீர்களே, என் மகன் தெற்பை சேகரித்தானா?
தாங்கள் எல்லாம் சேகரித்தீர்களா? பேசா யாரெல்லாம் சென்றீர்கள்? நன்னா மாமி நாலா பக்கங்களை சுற்றி பார்த்து சமத்துகள் சேகரிச்சுட்டு சரிங்களப்பா. ஒரு இடத்துல இருந்து சரி பார்த்தோம். சரிங்களப்பா. எப்படி எல்லா சமத்துகளும் எல்லாரும் சேகரிச்சுட்டோமா அப்படின்னு சரி பார்க்கறச்ச சரி பார்க்கும் எல்லாரும் எல்லா சமத்துகளும் சரியா சேர்த்துட்டோம். ஆனா உங்க குழந்தை, என் குழந்தை ஒன்ன மறந்துட்டான். என்னை மறந்து விட்டானா? பெற்ற தாயை பெற்ற குழந்தை மறப்பதுண்டா? உலகத்துல பெத்த தாய் என்னைக்குமே இருக்க பொறுத்தவரை மறக்காது. கற்பை ஒன்றை சேகரிக்க மறந்து. ஏன் அப்படி சொன்னார்கள்? அது வாய் பல்லு வழக்குல நாக்கு கழுவாம வந்துட்டான் போல. தெற்பை ஒண்ணுன்னா உங்களை அல்ல, தெற்பை மட்டும் காரே முன்னே பிரண்டே முஷ்டே மாயிலே எல்லாம் சேகரிச்சுடா. தெற்பை ஒண்ணு மட்டும் கொய்ய மறந்துட்டான். அப்பதான் தெற்பை ஒன்று கொய்ய மறந்து விட்டான். ஆமா, அப்பதான் அப்படி சொன்னீர்கள். ஏண்டா அம்பி என்ன மூழ்கி போயிடுது? சிதார்த்தத்திற்கு தெற்பை தானடா முக்கியம். மற்ற இதுக்கு கல்யாணத்துக்கு போனவன் தாலியை மறந்துட்டு போனது மாதிரி மற்றதெல்லாம் ஜோலியை பார்த்துட்டு நீ தெற்பை மட்டும் கொஞ்சம் மறந்துட்டு வந்துட்டேடா கொங்காப்பட. நாங்கெல்லாம் நிறைய வச்சிருக்கோம், ஆளுக்கு கொஞ்சம் தர வாங்கி கோடணும். சரிங்களப்பா. அப்பதான் சொன்னா மகன் என்ன சொன்னான்? தோழர்மார்களே, பத்தியம் தவறினால் பால் உடம்பு தான் கெட்டு போயிடும், சத்தியம் தவறினால் வாழ்க்கையே கெட்டு போயிடும். சிறிது நேரம் இந்த ஆழ விருட்சகத்தில் அமர்ந்துட்டு இருக்கோம், என் கரத்தாலே பறிச்சுட்டு வர்றேன் என்று சொல்லிட்டு குழந்தை போயிட்டா. வேற எங்கேயும் போல மாமி, தற்பை சேகரிக்க போயிட்டேன். அப்படியா? வாயில நல்ல வார்த்தையே வர வாயில அப்பா, என் மகனை காணவில்லை என்று நான் புழுவாய் துடித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த சிறுவர்களே. ஆனால் சொல்லுவது எல்லாம் அபசகனமாக இருக்கிறது. அடர்ந்தவன் அந்தனிலே தொடர்ந்து வந்தானோ இடம் தெரியாமல் கலைத்து நின்றானா. அடர்ந்தவன் அந்தனிலே நடந்து வந்தானோ இடம் தெரியாமல் அடர்ந்தவன் அந்தனிலே தொடர்ந்து வந்தானோ இடம் தெரியாமல் கலைத்து நின்றானா. சுமக்க முடியாமல் பின்னால் வரானா. பின்னால் வரானா. சோகம் இருந்தபடி யாரானோ இங்கே நடந்ததென்னே சொல்லுங்கள், அங்கே உற்றதென்னே சொல்லுங்கள், சொல்லுங்கள். அடுத்து தெப்பை சேகரித்தானா? மாமி, கேத்தான் இருக்கு. இப்ப நாங்க ரெண்டு பேரும் சொல்றது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அப்பா, இந்த உலகத்திலே எத்தனையோ துன்பத்தை எல்லாம் பறித்து கொண்டு எனக்கென்று அவன், அவனுக்கென்று நான் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் எல்லாம் வந்து விட்டீர்கள், என் மகன் எங்கே என்று கேட்டால் நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா என்றால் எனக்கு என்ன புரிகின்றது? அவனி இல்லால் எனக்கு ஆதரவேது அந்த மைந்தர்கள் அவனிக்கு போது அவனியினால் எனக்கு ஆதரவேது அந்த மைந்தர்கள் அவனிக்கு போது கவலை பொறிந்தோ கலங்கரை மாது கலங்கரை மாது காட்டில் நடந்த மகள் காட்டில் நடந்த செய்தி சொல்விரி போது நடந்ததென்னே சொல்லுங்கள், அங்கே உற்றதென்னே சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஏதோ என்னிடம் மறைப்பது போல் தெரிகிறது. உங்களை நம்பித்தானே அனுப்பி வைத்தேன். என் மகனை பத்திரமாக பார்த்து அழைத்து வாருங்கள், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் இருவரிடம் சொல்லித்தானே நான் அனுப்பி வைத்தேன். என்னிடம் ஏதோ மறைக்கிறீர்கள். என் மகன் எங்கே? என் மகன் எங்கே? பெற்ற மனம் வித்து பிள்ளை மனம் கள்ளி என்பார்கள் அந்த சிறுவர்களே. நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லையா என்றால் பிள்ளையின் மேல் வைத்த பாசத்தினால் தாங்கள் சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இலை மறைவி காய் மறைவாக ஏதோ என்னிடம் மறைப்பது போல் தெரிகிறது. எங்கள் இருவரும்
ஒரே இடத்தில் நில்லுங்கள், எனக்கு வேறு வழி தெரியவில்லை. உங்கள் இருவரை நம்பி அனுப்பி வைத்தேன். என் மகன் பிள்ளை பாசத்தினால் எதை வேணும்னாலும் செய்வேன். உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன், என் மகன் எங்கே? வேறு வழி தெரியவில்லை, சீக்கிரமாக சொல்லுங்கள். என்ன காரியம் பண்ணிட்டு நீங்க போய் எங்க காலில் விழலாமா? சக்கரவர்த்திக்கும் பிரதான சக்கரவர்த்தியுடைய மனைவி, எங்களை எல்லாம் பெற்றெடுக்காத தாய் மாதிரி நீங்க. நாங்கள்லாம் பிராமண குழந்தைகள், எங்க காலில் விழுந்து எங்களை பாவத்துக்கு உள்ளாகிட்டாலே மாமி. நாங்க தான் மாமி உங்க காலில். வேண்டாம், என் காலில் விழ வேண்டாம். என் மகன் எங்கே என்று உண்மையை சொன்னால் போதும் எனக்கு. மாமி, நாங்களும் அதோ வர்றா இதோ வர்றான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியானால் நீங்களும் புரிஞ்சுக்க மாதிரி இல்லை. நாங்க சொல்ற விவரம் உங்களுக்கு புரியல. எங்கே என் மகன்? எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல மாமி. மாமி, துக்கமான செய்தி தெரியவில்லை என்றால் துக்கமான என் மகன் எங்கே? துக்கமான செய்தியா? துக்கமான செய்தியும் சந்தோஷமான செய்தியும் திடீர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக அதோ வர்றா இதோ வர்றான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியானால் நீங்களும் புரிஞ்சுக்க மாதிரி இல்ல மாமி. அப்படியானால் என் மகன் எங்கே? மாமி, சிறகுடிந்த பறவை ஆயிட்டேன் மாமி, சிறகுடிந்த பறவை ஆயிட்டேன். அப்படியானால் அந்த தற்போய் கொய்ய போன இடத்துல நாக சர்பத்தி உங்கள் குழந்தை அதே இடத்துல இருந்து போயிட்டா மாமி.